சண்டே லீவ் அப்படிங்கிறதால நல்லா லேட்டாக தூங்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஹஸ்பண்ட் வந்து எழுப்புற வரைக்குமே எந்திரிக்கல. 9 மணிக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்தார். அவர் வந்து முடிச்சு எழுப்புறதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு கிச்சனுக்கே போனேன். நைட் வெளியே சாப்பிட்டதுனால வந்து லெஃப்ட் ரைஸ் அப்படியே முடிஞ்சிருச்சு. இது வந்து போரிங்காக லெமன் ரைஸ் புளி சாதம் பண்ணுறதை விட்டுட்டு எக் ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வெஜிடபிள் கேரட்டு பீன்ஸ் அதுக்கப்புறம் கார்ன்லாம் போட்டு எக் ரைஸ் பண்ணிட்டேன். கூடவே ஸ்பார் மார்க்கெட்டில் அன்னாச்சி பழமும் பலாப்பழமும் வாங்கிட்டு வந்தேன். அதையும் கட் பண்ணி சப்போட்டா வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு வந்து ஒரு நல்ல 4 பேர் வந்து நல்லாவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இல்லை ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நான் கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உட்காந்து நைட் டின்னருக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு சரின்னு சொல்லி டப்புன்னு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு தனியாக பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பாதி வந்து கொஞ்சம் கபாப்புக்காக மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். 2வது பாதி வந்து சிக்கன் கிரேவி பண்ணி இட்லி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் நிறைய வெரைட்டி இருக்குது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் கிரேவி இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா இட்லி வித் சிக்கன் தண்ணி குழம்பு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பீஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது. அந்த தண்ணி குழம்பு வச்சு இட்லி வந்து சாப்பிட்டா அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பாட்டி ஊர்லேருந்து வர மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வந்து அவங்க வரது வந்து கேன்சல் ஆச்சு. பட் எனக்கு அது டெம்டிங் அப்படியே இருந்ததுனால சரி சொல்லிட்டு இட்லியும் சிக்கன் தண்ணி குழம்பு வந்து செஞ்சுட்டு கூடவே சிக்கன் கபாப்பு இட்லிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து 2 அணில் குட்டிங்க இருக்குது. பொறிக்க வந்து அவங்களே வந்து சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க சாப்பிட்றத பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய குட்டிக்கு வந்து கொஞ்சம் மினி இட்லி பண்ணிடலாம் சொல்லிட்டு மினி இட்லி பண்ணேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் ஃபுல்லாகவே பிளேட்டை காலி பண்ணி தான் திருப்பி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன ஃபேவரட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்களும் போட்டு சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்ல மீல் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போகிறோம். பாய்.